1, 2, 3, 4, 5, 6 டோட்டல் 11 zeros இருக்குது. 11 0. ஸோ 1 lakh crore rupees. இந்த அமௌண்ட் வந்து ஒரு என்டையர் கண்ட்ரி ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு போதுமான அமௌண்ட். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஹிடன் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் இந்த 1 lakh crore rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பெருசாக பேசுறதில்ல. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எதனால் யாருமே இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க? அப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோட தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் மேப்பில் என்ன ஒழிஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டை பிளாக் பண்ணியிருக்காங்களா, பப்ளிக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்களா, அப்படி இல்லைனா நாம் இந்த ப்ராஜெக்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது. ஸோ நம்மளோட இன்னைக்கு வீடியோட தமிழ்நாடுவோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி அப்படி என்ன விஷயங்கள் ட்ரூத்ஸ் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் தான் ஆர்கிடெக்ட் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் இந்த வீடியோ பற்றின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்பில் ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹைவே ப்ராஜெக்டோ இல்லை ஒரு பில்டிங் ப்ராஜெக்டோ கிடையாது. இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சிட்டி. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சவுத் இந்தியாவோட டோட்டல் எக்கனாமியையும் தலைகீழாக மாற்றிடும். ஆனால் இப்போ வரைக்குமே இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக சைலன்ஸில் இருக்குது. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவரேஜும் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுகிறதே இல்லை. அதனால தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா மேஜர் மெகா ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் ஒரு வேளை நம்மளோட பிஃபோர் வீடியோஸை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் ஒன் டைம் பார்த்துருங்க. ஏன்னா பேக்டாக அவ்வளோ மெகா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்கு, இனியும் ஃபியூச்சரில் வரப்போகுது. எந்த ஒரு வைரல் ஹெட்லைன்ஸும் கிடையாது, வைரல் வீடியோஸும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டிசைன்ஸ் லீக் ஆகிருக்கு, சேட்டலைட் இமேஜஸ் லீக் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இது என்ன ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கிற ஒரு ரூமர்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து ஒரு கோட் நேம்னு சொல்கிறாங்க. நேம் என்ன இருக்குது அப்படின்னா ஆதிசக்தி. அதாவது ப்ராஜெக்ட் ஆதிசக்தி, அண்ட் அல்ட்ரா மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜி ஹப். 10,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் தமிழ்நாட்டில், அதுவும் சவுத் தமிழ்நாட்டில் இந்த ப்ராஜெக்டை கட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த ப்ராஜெக்ட் வேறு எங்கேயுமே கிடையாது, தூத்துக்குடி அண்ட் ராமநாதபுரத்துக்கு நடுவில் தான் வரப்போகுது. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் 1 lakh crores. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆக்சுவல் கம்ப்ளீஷன் டேட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2030 இந்த ப்ராஜெக்ட் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 3 lakhs plus பீப்புள்ஸுக்கு இருக்கும். டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ எப்படி இவ்வளோ பெரிய மெகா ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் கட்ட முடியுது? இதுக்குண்டான ஃபண்ட் எங்கேருந்து வருது? எதனால் கட்டுறாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு மெகா ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி எஃப்டிஐ மூலமாக தான் ஃபண்ட் பண்ண முடியும். எஃப்டிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்டிஐ. அதாவது உலகத்தோட மேஜர் கண்ட்ரீஸ் இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுஏஇ, சிங்கப்பூர், ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு ஃபண்டிங் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பிரைமரி செக்டார்ஸ், பிரைமரி ஏரியாஸ் என்னெல்லாம் அப்படின்னா செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஹைட்ரோ எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரோன் அண்ட் ஏரோஸ்பேஸ் R&D, ஏஐ பவர்டு லாஜிஸ்டிக்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் டீப் சி போர்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது எல்லாமே மெயின் கேட்டகரிஸ் இந்த ப்ராஜெக்ட் கீழே வரப்போகுது. நிறைய சோர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மெகா ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கும் ஃபாரின் இருக்கக்கூடிய மற்ற கவர்மெண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு கொலாபரேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூ ஜென்ரேஷன் அண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கும் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ்க்கும் ஒரு மேஜர் கனெக்ஷன், ஒரு மேஜர் கொலாபரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது டவுட் இல்லை. இன்னும் சில பேர், இன்னும் சில சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் டைரக்டாக மிலிட்ரி அண்ட் சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட லிங்க் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கொஸ்டின் ரைஸ் ஆகும், எதனால இந்த ப்ராஜெக்ட் இன்னுமே சீக்ரெசியாக இருக்குது? தியரி 1 என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் நேஷனல் செக்யூரிட்டி காரிடாரோட ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப சென்சிட்டிவான டெக்னாலஜிஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கண்ட்ரோல் அண்ட் ஏரோஸ்பேஸ் R&D எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால இதை காமன் பப்ளிக்கு நாம அவ்வளோ சீக்கிரம் வெளியிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சில சோர்ஸ் கிளைம் பண்றாங்க. தியரி 2 என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் டைரக்டா டிஃபென்ஸோட லிங்க் ஆயிருக்கு, அதாவது டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பார்க்ஸ். ஆனா இதை பத்தி இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வரைக்குமே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல.
நம்ம எல்லாரும் ஏற்கனவே தமிழ்நாட்டோட டாப் லிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருந்துருப்போம். தமிழ்நாட்டில் ஒரு மேஜர் டிஃபென்ஸ் காரிடார் வரப்போகுது, அதுவும் 5 சிட்டிஸை இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி வரப்போகுது. அதனால இந்த ப்ராஜெக்ட் அதோட ஒரு பிக் மூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தியரி 2 நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. தியரி 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சைடில் லேண்ட் அக்விசிஷனில் அப்புறம் மற்ற விஷயங்கள் அதுலேயுமே டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால மீடியா சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஸ்லோ பேஸில் இப்போ கொண்டு போகலாம், ஃபியூச்சரில் நாம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சில ரீசன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் இன்னுமே ஏன் சீக்கிரஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம கையில் என்ன ப்ரூஃப் இருக்குது? ஸோ நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டோட ரா டேட்டா, அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கையில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே தூத்துக்குடி அண்ட் ராமநாதபுரம் ரீஜனில் 9,500 crores மணி சாங்ஷன் ஆயிருச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து. இந்த அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ரயில் அண்ட் ரோட்வேஸோட கனெக்டிவிட்டியை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணணும், அந்த ரீஜன் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி அமௌண்ட் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. நம்மளால் இந்த ரீஜன் இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 சேட்டலைட் இமேஜஸ் பாருங்க அண்ட் 2024 சேட்டலைட் இமேஜஸ் பாருங்க. ரெண்டுக்கும் கம்பேரிசன் என்ன அப்படின்னா, இந்த ரீஜன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் போயிருக்கு வெறும் 3 வருஷத்தில். ஆல்ரெடி இந்த ஏரியாவில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ஷெட்ஸ்லாம் போட்டாச்சு, ரோட்ஸ் எல்லாம் மேசிவ் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. முக்கியமாக அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் சிஸ்டம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் லே பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கல் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரீஜன் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு மேஜர் லெவலில் சிமெண்ட், ஸ்டீல் எல்லாமே தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ட்ரோன் பர்ச்சேசஸ் நிறையா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஏரியாஸில் யூஸ்வலாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தாண்டி பியாண்ட் மெஷர்ஸில் அதிகமான பர்ச்சேஸில் ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் ட்ரோன் பர்ச்சேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில சோர்சஸ் கிளைம் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், டிட்கோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 18 மாசத்துல 8,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை கைப்பற்றிருக்காங்க. முக்கியமான விஷயம், இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூடன்குளம் அண்ட் தூத்துக்குடியில் நீங்க கொஞ்சம் ஷார்ப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ நம்ம போர்ட் கெப்பாசிட்டி, கண்டெய்னர் லோடிங் கெப்பாசிட்டி, அன்லோடிங் கெப்பாசிட்டிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 3 times கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் லோடிங் அன்லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயமுமே ரேண்டம் கோஇன்சிடென்ஸ் கிடையவே கிடையாது. ஆல்ரெடி இங்கே நமக்கு சயின்ஸ் இருக்கு. நோ மோர் இந்த ப்ராஜெக்ட் நாம சீக்கிரட்டாக வைக்கிறதுல எந்த விதமான விஷயமும் இல்லை. ரெண்டாவது விஷயம், இதை இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, பட் மேஜர் டெவலப்மெண்ட், பேக்ரவுண்ட், அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ், ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டுட்டாங்க. இன்னும் மீடியா கவரேஜ் இதை பற்றி பேச ஆரம்பிக்கல. ஸோ அதெல்லாம் ஓகே, டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, ரோட் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, நிறையா கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, லேண்ட் அக்விசிஷன் நடந்தாச்சு, அமௌண்ட் சாங்ஷன் ஆயாச்சு, எல்லாம் ஓகே. பட் இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட், நம்ம என்ன பெனிஃபிட் ஆக போகிறோம் அப்பார்ட் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தமிழ்நாட்டில் கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்தியாவோட ஷென்சன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதாவது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஹப்பாக இருக்கும் ஃபார் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ், குளோபல் ட்ரேட் அண்ட் நெக்ஸ்ட் ஜென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை விட வேற விஷயம் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே பெரிய விஷயம். அதாவது இந்த 1 lakh crore rupees நம்ம ஜஸ்ட் பிளாங்கா ஒரு ரஃப் நம்பர்ஸ்ல சொல்றோம், நம்பர் வேல்யூல பார்க்குறோம். இந்த 1 lakh crore rupees எவ்வளவு அப்படின்னா, இப்போ சென்னை மெட்ரோ ஃபேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதில் phase 2 phase 1 டோட்டல் காஸ்ட்ல 6 மடங்கு தான் இந்த 1 lakh crores. ஸோ சென்னை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 மெட்ரோ ஃபேஸ் 1 6 மடங்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரப்போகுது அண்ட் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டால தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபியை ஆனுவலி, அதாவது ஒரு வருஷம் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸில் ரியல் எஸ்டேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் லேண்டோட ப்ரைஸ் எல்லாமே ஹைக் ஆயிருக்கு. ஸோ இதுவே ஒரு மேஜர் எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெக், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்கில்ட் ட்ரேட்ஸில் ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி பெருசாக வந்தது கிடையாது. வந்திருக்கு, பட் இவ்வளோ நம்பர்ஸ் வந்ததில்லை. இந்த ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேஜர் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எடுத்து பாருங்க, எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பிளாக்ஸ், புது அட்மிஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நாம நிறைய ஃபேமிலிஸ் நியூ சிட்டி கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் 2040 இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய டெக் லீப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அதில்
தமிழ்நாட்டில் இந்த ப்ராஜெக்டோட ஹார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நாம் எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நாம் எதுக்காக கேர் பண்ணணும், எதுக்காக நாம் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கிறோம், எதுக்காக நாம் நம்மளோட சேனலில் மெகா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், பேசுகிறோம், டெய்லி அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? வெல், இது எல்லாமே ப்ராஜெக்ட் கிடையாது. நம்ம சேனல் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பராக இருக்கிறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு கோல்டு மைன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் டெக் ஃபீல்டில், லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கான ட்ரீம் ஜாப் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதுவே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா மெகா ப்ராஜெக்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சரை நம்ம ஸ்டேட்டில் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் டவுட் இல்லை. அதுவே நீங்கள் ரொம்ப லாங்காக வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்குமே தவிர உங்களால் இதில் ஒரு பார்ட்டாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம சேனலில் இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் டேட்டாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 1 lakh crore மெகா ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை மாற்றிடும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வரைக்குமே யாருமே பெருசாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுறதில்ல. இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அஃபிஷியல் நேம் கூட வைக்கல. பட் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செக்டார்ஸ் டெவலப்மெண்ட் ஆக போகுது, என்னென்ன ஃபீல்டு இதில் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேக் ஷுர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன் ஆன்கமிங் வீடியோஸில். அதாவது தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் ஸ்டைல் டிரான்ஸ்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போகிறேன். அண்ட் எஸ், இட்ஸ் ஆல்ரெடி அண்டர் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஹிட் தட் பெல் ஐக்கான். ஸோ தமிழ்நாட்டில் நடக்க போகிற ஃபார் எவர் சேஞ்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருங்க. பாய்.